முருகனுக்கு அரோகரா. கார்த்திகேயாய வித்மகே சஸ்யஹஸ்தாய தீமகே தன்னோ தன்னோ கந்தாயாய பிரச்சோதயாது. ஹரியோம். எல்லாம் வல்ல கல்யாண சுப்பிரமணிய பெருமானுடைய அழைப்பெருங்கருணையினாலே எங்களுடைய இஷ்டமான தெய்வமாக பேர்ன் மாநகரத்திலே 92ஆம் ஆண்டு எங்களுடைய சுப்பிரமணிய பெருமானுடைய ஆலயம் என்ற கல்யாண முருகன் என்ற நாமத்திலே ஆரம்பித்து இன்று 2015ஆம் ஆண்டு வைகாசி திங்கள் 24வது நாள் 7/6/2015 ஞாயிற்றுக்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் நிறைந்த 11:14 மணி முதல் 12:01 மணி வரையுள்ள சிம்ம லக்கின சுபமுகூர்த்த வேளையிலே எங்கள் கல்யாண முருகனுக்கு மகா கும்பாபிஷேகம் இடம்பெறுவதற்கு இறைவனுடைய திருவருள் பெருவருள் கிட்டியிருக்கின்றது. முக்கியமாக 3/6/2015ஆம் ஆண்டு காலை 11 மணிக்கு விநாயகப் பெருமான் வழிபாட்டுடன் மகா கும்பாபிஷேகத்தினுடைய கிரியைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. மாலை கணபதி ஹோமமும் கிராம சாந்தி, கிராமத்திலே இருக்கிறவர்களுக்கு தெரிவிப்பதற்காக கிராம சாந்தியும், மறுநாள் நவக்கிரக ஹோமம், நவக்கிரக சாந்தி, பூர்வாங்க கிரிகைகள் போன்ற மகா கும்பாபிஷேகத்தினுடைய கிரியைகள் ஆரம்பமாகி மக்களுக்கு எண்ணெய் காப்பு என்று சொல்லுகின்ற 6/6/2015ஆம் ஆண்டு சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 5 மணி வரையும் எண்ணெய் காப்பு சாத்துவதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் செய்த பாவங்களை போக்குவதற்காக இறைவனுக்கு நாங்கள் எண்ணெய் சாத்துகிறதுக்காக இந்த கும்பாபிஷேகத்திலே இடம்பெறுகின்ற நிகழ்வு உன்னதமான நிகழ்வு. அந்த கிரிகைகளிலே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல முருகனுடைய திருவருள் பெருவருள் கிட்ட வேண்டும். கும்பாபிஷேகத்துக்கு முதல் இடம்பெறுகின்ற கிரிகைகளிலும் அதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் இடம்பெறுகின்ற மண்டல அபிஷேகங்களிலும் கலந்து கொண்டு 24/7/2015ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை எம்பிரான் விநாயகருடைய வழிபாட்டுடன் 1008 சங்குகளினாலே எம்பிரான் முருகப்பெருமானுக்கு சங்காபிஷேகம் இடம்பெற்று மாலை எம்பிரான் உள்வீதி வலம் பெறுகின்ற நிகழ்வு மண்டல பூர்த்தியிலே மிகவும் சிறப்பாக இடம்பெறுவதற்கும் இந்த கும்பாபிஷேகத்தினும் மண்டல பூர்த்தியிலும் எல்லாருடைய பொது உபயமாக இருப்பதனாலே தவறாமல் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பலன், அதனுடைய பெறுபேறுகள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நல்லாசைகள் கூறி, ஆலயம் என்று சொன்னால் ஆவண்டா பசு, லயமண்டால் அமைதிப்படுத்துகின்ற இடம். எங்கள் மனதிலே இருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்களை போக்குவதற்காக ஆலயத்திலே நாங்கள் வந்து லயப்படுத்துவது, அதான் ஆலயம். இந்த ஆலயத்திலே முதலாக சுவிட்சர்லாந்திலே பிரம்மாண்டமான சொந்த பூமாதேவியிலே எம்பிரான் முருகனுக்கு அமைக்கின்ற இந்த ஆலயம் 6 படை வீடுகளிலே அடங்கக்கூடிய மிகவும் நுண்ணுதமான ஆலயமாக அமைந்து கொண்டு வருகின்றது என்பதை எல்லோருக்கும் தெரிவித்துக்கொண்டு எம்பிரான் முருகனுடைய திருவருள் பெருவருள் கிட்ட நல்லாசைகள் கூறி அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன். பேர்ன் மாநிலத்தில் 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த முருகன் ஆலயம் இந்த 23வது ஆண்டு தனக்கென ஒரு சொந்த இடத்தை தனக்கென தேடி எடுத்து அந்த இடம் மலைசார் ஆறுகள் நிறைந்த பதுமையான ஒரு பூமியை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே தனக்கென்று ஆலயத்தை அமைத்திருக்கின்றார். இதுக்காக எமது மக்கள் அரும்பாடுபட்டு தங்களது உழைப்பில் ஒரு பகுதியை இந்த ஆலயத்திற்கு தந்து இந்த காணியை நாங்கள் சொந்தமாக வாங்கி
தென்னிந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 16 பேரை இங்கே வரவழைத்து ஆகம விதப்படி இந்த ஆலயத்தை அமைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே சுவிஸ் சைவ பெருமக்கள் அனைவரும் இந்த முருகன் ஆலயத்துக்கு அளப்பெரிய பங்கை செய்திருக்கின்றார்கள். அவர்களின் நல்ல எண்ணங்களுக்கு அமைய இந்த ஆலயம் சிறப்புடன் அமைவதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து, அந்த வகையிலே நாங்கள் எதிர்வரும் 6ஆம் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த குடமுடுக்கு என்ற கும்பாவச வைபவத்தை வைத்து அந்த கும்பாவசத்தை நடத்துவதற்கான வேலை திட்டங்கள் பல பக்கங்களாலும் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த ஆலயத்திலே பார்த்து கொண்டிருந்தால் பூச்சி வேலை, கட்டிட வேலை, பெயிண்ட் வேலை என்று சொல்லி ஆண் பெண் இருபாலாயிரம் வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் 6ஆம் மாதம் 7ஆம் தேதி இந்த மகா கும்பாவசத்தை காண சுவிஸ் வாழ் தமிழ் மக்கள் அனைவரையும் வருக வருகவென இந்த ஆலய பரிபாலன சபையினர் கேட்டுக்கொண்டு, இந்த ஆலயத்திற்கு மகா கும்பாவசத்துக்கு வரும்பொழுதோ இந்த வரும் பாதையும் நாங்கள் எங்கள் வெப்சைட் போட்டிருக்கின்றோம். சூரிச், பாசல், லவுசான் மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் ஓட்டபான் தூணை பேர்ன் மாநிலத்துக்கு அமைந்ததும் ஓட்டபான் தூணை எடுத்து பெல்ஃப் ஊடாக தொப்பன் என்னும் கிராமத்தை வந்தடையலாம். அதுக்கான வழிகாட்டிகள் எமது இணையதளத்தில் burn.com இணையதளத்தில் இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே தென்னிந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், தமிழீழம் அங்கெல்லாம் இருந்து மிக சிறப்பான குருமார்கள் இந்த கும்பாவசம் குடமுடுக்கு வர இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இதுவரையில் 27 குருமார் வாரதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் அன்று முதலாக ஒரு இருவேட்டு தமிழ் பக்தி பாட்டு என்ற இருவேட்டும் அன்று அறிமுகப்படுத்துகிறோம். இந்த மகா கும்பாவச நூலும் அறிமுகப்படுத்துகின்றோம். இதற்கென ஒரு சால்வி ஒன்று அடித்திருக்கின்றோம். அதுவும் அன்றுதான் நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். இந்த முருகன் ஆலயத்திற்கு என்று சொல்லி சில சிம்போல் வேலை திட்டங்களை நாங்கள் எடுத்து நகர்த்தி இருக்கின்றோம். தயவு செய்து முருகன் அடியார்களே, நீங்கள் ஒரு தரம் இந்த வைபவத்தை தவற விடாதேங்கோ. இது நீண்ட காலமான முயற்சியிலே பெரிய பெரிய குருக்கள்மாரெல்லாம் வந்து இந்த வைபவத்தை நடத்துறதுக்கு முருகன் திருவருள் கைகூடியுள்ளது. ஆகவே எந்த சிரமத்தையும் பார்க்காமல் நீங்கள் இப்போவே உங்கள் நேரங்களை உங்கள் வேலைகளுக்கு லீவை போட்டு சனிக்கிழமை எண்ணெய் காப்பு சாத்த போகின்றோம். காலமை 8, அதாவது 6ஆம் தேதி 6ஆம் மாதம் காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை எண்ணெய் காப்பு சாத்தும் வைபவம் இங்கே இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி காலை 6 மணிக்கு மகா கும்பாவச வேலை திட்டங்கள் இடம்பெற்று கும்பாவசம் பகல் 12 மணிக்கு இடம்பெறும் என்பதையும், அதனைத் தொடர்ந்து அன்னதானங்கள், கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, தயவு செய்து திரும்பவும் சொல்லுகிறேன், சைவ பெருமக்கள் அனைவரும் இந்த வைபவத்தை தவறவிடாமல் இந்த கும்பாவசத்தில் கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கும்பாவசம் பற்றிய உங்கள்ட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லுமாறு இந்த குடும்பம், ராஜ்குமார் குடும்பம் இந்த கோயிலை முன்னின்று தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அவர்களிடம் முதல் எல்லோருக்கும் வணக்கம். எங்களுடைய வேலைப்பளவு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இருப்பது இன்னும் 2 வாரங்கள். அதனால் நாங்கள் இந்த மகா கும்பாவசத்தை பல வருடங்களாக ஒரு சொந்த பூமியில் எம்பெருமானுக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று எல்லா அடியார்களுடைய ஒத்துழைப்போடும் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது உங்களுக்கே தெரியும், வேலைப்பளவில் இருந்து கொண்டு கலைக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றோம். மிக மகிழ்ச்சியாகவும் நேர நெருக்கடியிலும் இருக்கின்றோம். இந்த நேர நெருக்கடிக்கெல்லாம் இந்த கும்பாபிஷேகம் எங்கள் அனைத்து சமுதாயத்துக்கும் ஒரு ஆறுதலையும் ஒரு எங்களுடைய குறிக்கோள் லட்சியத்தையும் அமைதியையும் தரும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இங்கு தமிழர்கள் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளமாக 30 வருடமாக நாங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தமிழர்கள் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளமாக இந்த ஆலயத்தை அமைத்திருக்கிறோம். இதனால் நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். நாங்கள் மட்டுமன்றி எங்கள் பிள்ளைகள், எங்கள் வருங்கால சந்ததியினர் இந்த ஆலயத்தை மிகவும் திறம்பட அமைப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகள் மிகவும் பாடசாலை முடிந்தவுடன், வேலை முடிந்தவுடன் வந்து எல்லாம் இங்கு நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் மிகவும் வரவேற்று கொள்கிறோம். அத்துடன் நமக்கு ஒரு வீடு சொந்தமாக அமைப்பதிலும் விட நமக்கு ஒரு ஆலயம் அமைப்பது மிகவும் சந்தோஷமான விஷயம். இது எமது குறிக்கோள். எங்கள்
எங்கள் வருங்கால சந்ததிக்கு குடும்பத்தின் குறிக்கோள் அதாக தான் இருக்கிறது. அது மட்டுமன்றி எங்களால் இயன்ற எல்லா தொண்டுகளையும் நாங்கள் மிகவும் இயன்றவரை நேரப்பழி இல்லாமட்டிலும் எப்படியும் மது நேரத்தை ஒதுக்கி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் மிகவும் சந்தோஷம். இதை விட எங்களோட குறிக்கோள் வேறு ஒன்றும் இராது. இதால் மிகவும் மிகவும் பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைகிறோம். எங்களுடைய இந்த முருகன் ஆலயத்துக்கு நீண்ட காலமாக எங்களுடைய ஐயா குடும்பம் நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறோம். பூமாலையாக, பிரசாதமாக, ஆலய துப்புரவு பணிகள், சாத்துப்படி வேலையாக செய்து கொண்டிருக்கிறோம். இவைகள் ஒரு சைவ பரம்பரையை சேர்ந்தவர்கள். எமது ஊரைச் சேர்ந்த அம்மா ஐயாவும் எங்களுடைய தாயகத்தைச் சேர்ந்தவர். இவர்களும் சில கருத்துக்களை முன்வைப்பர். கல்யாண முருகன் என்ற பெயர் கொண்ட கல்யாண முருகன் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து நல்லதுகளை செய்து ஒரு புது ஆலயம் ஒன்று அமைத்து வருகின்றார். எல்லாரும் இதற்கு அரும் பணி செய்து கல்யாண முருகனிடம் வந்து அருள் பெற வேணும். எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கும் அந்த முருகன் எங்களுக்கும் எவ்வளவோ செய்திருக்கின்றார். நாங்களும் எவ்வளவோ இந்த முருகனுக்கு அள்ளி கொடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லாரும் வந்து முருகன் கும்பாபிஷேக நிகழ்வை நல்ல மாதிரி நடத்தி வேண்டிக் கொள்ளுகின்றேன். குமாரசாமி தனபாலசிங்கம் குடும்பத்தினர்கள் இந்த ஆலயத்திற்கு அரும்பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த மகா கும்பாபிஷேகம் சம்பந்தமாக என்னத்தை சொல்ல போயினோம் என்றதை சிவன் டிவி நேயர்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஓம் சரவணபவா. எல்லோருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நாங்கள் இந்த கோயிலில் எங்களுடைய சொந்த குல தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானை வணங்கி கொண்டு வருகின்றோம். எனது குழந்தைகளில் இருந்து எனது பேரப்பிள்ளைகள் வரை இந்த கோயிலில் தவழ்ந்து வளர்ந்து இன்று பெரியவர்களாகி இன்று அவர்களும் ஒரு இந்த கோயிலை நடத்தக்கூடிய ஒரு அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள். அதை நினைக்க ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. எப்போ இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் எல்லோரும் கண்கொள்ளா காட்சியை காணுவோம் என்று காத்து கொண்டிருக்கிறோம். எந்தவித தடங்களும் எந்தவித இதுவும் இல்லாமல் முருகனின் கிருபை எங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேணும். இந்த கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேகம் நடந்து இனிதே நடைபெற எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவர்கள் ஆலய தொண்டர்கள். இவர்கள் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தங்கண்ட உழைப்பை இந்த ஆலயத்துக்கு அர்ப்பணிப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். திரு பரமேஸ்வரன் ரகுநாதன், திரு தீபன் அவர்கள் இந்த ஆலயத்தை முன்னின்று திறம்பட என்னென்ன வகையில் என்னென்ன செய்ய வேணுமோன்றது நல்ல கருத்துக்களை எங்களுக்கு சொல்லித்தந்து இந்த ஆலயத்தையும் திறம்பட நடக்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். அந்த வகையிலே பரமேஸ்வரன் ரகுநாதன் அவர்கள் சில விடயங்களை சொல்லுவார். வணக்கம் எல்லாருக்கும். நான் என்னதை சொல்கிறேன், இந்த கோயிலில் வாழ்ந்ததுலேருந்தே எனக்கு மிகவும் சந்தோஷம். இவ்வளவு கும்பாபிஷேகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், எப்போ முடியும் என்று எல்லா அடியார்களையும் கேட்குறோம். எல்லாரும் உதவி செய்து இந்த முருகனை கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்கும்படி தயவாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பக்திமான் நீண்ட காலமாக இந்த முருகன் ஆலயத்திலே தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார். நிர்வாக சபை செயலாளராகவும் இருந்து கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார். எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் கூடிய நேரத்தை ஒதுக்கி இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற வரும் என்பதற்கு அவரும் தனது உழைப்பை இந்த ஆலயத்துக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே தம்பி உங்கள் கருத்தை சொல்லுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அனைத்து இந்து மக்களுக்கும் வணக்கங்கள். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற கருத்துக்கிணங்க புலம்பெயர்ந்து வாழ்ந்து வந்தாலும் இங்கே சுவிட்சர்லாந்திலே ஆகமத் வீதிக்கு அமைய மிகவும் சிறப்பு மிக்க ஒரு அழகான ஒரு ஆலயத்தை இங்கே கட்டி முடித்திருக்கிறார்கள். குடமுழுக்கு எதிர்வரும் 7ஆம் தேதி நடைபெற இருப்பது எல்லாரும் அறிந்தது. ஆகவே இந்து மக்களாகிய நீங்கள் உங்களால் இயன்றளவு சகல விதமான உதவிகள் ஒத்துழைப்புகள் எல்லாவற்றையும் வழங்கி இயன்றளவு நீங்களும் இந்த குடமுழுக்கை பார்த்து முருகனுடைய இஷ்டசித்திகளை பெற்று நல்லா வாழ வேண்டும் என்று முருகனுடைய தொண்டர் என்ற அடிப்படையில் கேட்டுக்கொண்டு உங்களுடைய ஆக்கபூர்வமான சகல உதவிகளையும் கேட்டு நிற்பது எங்களுடைய கடமை என்று கூறிக்கொள்கிறோம். நீண்ட காலமாக தனது சக நண்பர்களுடன் இந்த ஆலயத்தை ஆகம முறைப்படியும் சிற்ப கலை வடிவமைப்பு முறையில் இந்த ஆலயத்தை மிகச் சிறப்பாக அமைத்த தம்பி குபேரன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லுவார். வணக்கம். எம்பெருமான் முருகன் துணை. சொர்ண பூமியாம் சுவிட்சர்லாந்து மாநகரிலே பேர்ன் டோஃபன் என்ற இடத்தில் ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணியர் ஆலயம்
வெகு சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இந்தியா தமிழகத்திலிருந்து எங்களுடன் சேர்த்து 18 நபர்கள் சேர்ந்து வந்து இந்த ஆலயத்தினை வெகு சிறப்பாகவும் ஆகம முறைப்படியும் மரபு கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை அதன் அமைப்பில் வடிவமைத்துள்ளோம். இவ்வாலயம் அமைய குழு நபர்கள் மற்றும் தலைவர்கள், அவருடன் சேர்ந்த குழு நபர்கள், சிவனடியார்கள் அனைவரும் பேர்ன் மாநகரில் வசிக்கும் அனைத்து சிவனடியார்களின் உழைப்பும் பெருமதியான உழைப்பும் அமைந்துள்ளது. அவர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறப்பான மிகவும் பெருமதியான அந்த தினம் 7/6/2015 வரும் மாதம் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இவ்வாலயம் வெகு சிறப்பான முறையில் அமைந்து வெகு சிறப்பான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இங்கு வந்து வழிபடும் அனைத்து முருக அடியார்களுக்கும் அவரது ஆசியுடன் எல்லாம் வல்ல இறைவனது அருளும் கிட்டி நலமுடன் வாழ எம்பெருமான் முருகனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன்.